ஜனங்கள் ஒரு பக்கம் பெருகியாச்சு, மறுபக்கத்திலே அக்கிரமமும் பெருகியாச்சு. பெருக்கம் நல்லதுதான், ஆனா எதுதான் பெருகணும் என்று நம்ம நல்ல யோசனை பண்ணிக்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்ப அக்கிரமம் பெருகியாச்சு. அவன் நோவாவின் காலத்திலே, தன் காலத்திலே, ஹிஸ் ஜெனரேஷன், அவனுடைய வம்ச வரலாறு எழுதிய பொழுது நோவாவின் காலத்திலே ஜனங்கள் பெருகியாச்சு. ஜனங்கள் பெருகின போது எதையும் பெருகியாச்சு, அக்கிரமமும் பெருகியாச்சு. இப்ப பார்க்கிறதெல்லாம் அக்கிரமக்காரி தான். அவரு அக்கிரமக்காரி, இவர் அக்கிரமக்காரி, அவன் பாவம் செய்கிறான். அளவோ இந்த காலத்தில் எப்படி ஐயா வாழ முடியும்? அவன் அக்கிரமக்காரன், இவன் அக்கிரமக்காரன், அவன் அக்கிரமக்காரோட கூட தான் வாசம் பண்றாங்க. அப்படி இருக்க நான் எப்படி ஐயா வாழ முடியும்? 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், அக்கிரமம் பெருகியாச்சு, நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். ஒரு பக்கம் பெருக்கம், மறுபக்கம் அக்கிரமம், இன்னொரு பக்கம் நினைவுகள், தோற்றம், எண்ணங்கள் தவறானது. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சொசைட்டி பெருசாயிடுச்சு, வீடு பெருசாயிடுச்சு, எல்லாம் பெருகியாச்சு. பட் வீட்டில் என்ன நடக்குது இல்லையா? வீடு பெரிய வீடு விட்டாங்க, 4 அறை இருக்கு, கிச்சனும் கூட 5, லெட்டரும் பாத்ரூம் மட்டும் தான் 6. வீடு பெருசாயிடுச்சு, எல்லாம் பெருசாயிடுச்சு. ஆனா என்ன நடந்துட்டு இருக்குது? அக்கிரமமும் யோசனைகளும் எண்ணங்களும் தவறானது, பொல்லாதது. தேசம் பெருகியாச்சு, ஜனம் பெருகியாச்சு, இனம் பெருகியாச்சு, மக்கள் பெருகியாச்சு. ஆனால் எல்லா பக்கமும் எண்ணங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். முந்தா நாள் நான் ஒரு சகோதரியுடைய வீடியோ கிளிப் பார்த்தேன், மறந்து போச்சு. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ என்கிற இது கிடைக்காம அந்த ஸ்திரீயை குறித்து அந்த ஸ்திரீ ஓப்பனா சொல்றாங்க. ஹல்லேலூயா. நேற்றுக்கு நினைக்கிறேன், நேற்றுக்கு கேரளா நடந்த ஒரு காரியம். 3 வயசு 4 வயசு இருக்குன்னு நினைக்கிறார், குட்டி பையன். வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு 25-26 வயசு ஒரு பையன் கூட்டி கொண்டு போய் பாலியல் காரியங்கள் செஞ்சு அந்த தம்பி அப்பாவுக்கிட்ட அம்மாவுக்கிட்ட சொல்லி போது குளத்துல தள்ளி போட்டு தண்ணிலே அமர்த்தி விட்டு 2-3 தடவை அந்த பையன் வெளியே வேற முயற்சி பண்ணோம். ஆனா இந்த பையன் அந்த குட்டி தம்பியை, என்னென்ன நடக்குது? ஜனங்கள் பெருகுறாங்க, தேசம் பெருகுறாங்க, மக்கள் பெருகுறாங்க. ஆனால் என்ன நடக்குது? அக்கிரமம், பாவம், தோற்றம், எண்ணம் பொல்லாததாய் மாறிவிடுகிறது. ஸ்கூல்ல நம்ம காலையில நமக்கு பிளட்ஜ் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? பிளட்ஜ் தான் நமக்கு சொல்லுவாங்க. என்ன பிளட்ஜ் அது? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இங்கிலீஷ் சொல்லுங்க, தமிழ்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நான் இந்த தலைமுறைக்கு சொல்றேன், India is my country. Every Indians are my brothers and sisters. இனி தமிழ் சொல்லுங்க. இந்தியர்கள் அனைவரும் எனது இந்தியனுடைய தாய்நாடு, இந்தியனுடைய தாய்நாடு. இந்தியில் இருக்கிற எல்லா சகோதரி சகோதரங்கள்
என்னுடைய சகோதரிகள். அப்படி நம்ம சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டு இல்லையா, எல்கேஜிக்கு இப்போ ப்ரீகேஜியா, ப்ரீகேஜிக்கு ஸ்கூல் போகும்போது சொல்லி கொடுக்குறாங்க, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, எவ்ரி இந்தியன்ஸ் ஆர் மை சிஸ்டர், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி கேட்டு 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 வரணும்னா இப்ப எப்படி போயிட்டு இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனம் வருகிறது, அக்கிரமமும் பெருகுது, எண்ணமும் தோற்றமும் பொல்லாப்பாய். ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் இடம் சொல்லல, நம்ம இந்தியாவில் நம்ம பத்திரத்தில் படிச்ச நியூஸ் தான். பேரன் பாட்டியை திருமணம் பண்ணியாச்சு. பேரன் பாட்டியை திருமணம் பண்ணியாச்சு. பேரன் சொல்றாங்க, அல்ல சாரி பாட்டி சொல்றாங்க, இப்பதான் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சது சொல்றாங்க. ஹல்லேலூயா. என்ன நடக்குது நம்ம உலகத்துக்கு தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது. நீங்க வீடு வேலை, வீடு வேலை, வீடு வேலை, அப்புறம் டீ கடை, இப்படி ஓட்டுருக்காங்க. ஒன்றும் தெரியல. கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்க நியூஸ் எல்லாம் பாருங்க, நியூஸ் யூடியூப்ல இருக்கும், பாருங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து பாருங்க. நம்முடைய தேசம், நம்முடைய ராஜ்யம், ஜனங்கள் பெருக பாவம் பெருகுது இல்லையா? ஒரு பாடல் இருக்கு இல்லையா, பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுகுலம் அதையும் ரட்சித்தீரே. ஆமென் ஜீசஸ். பாவம் பெருகுத. 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவன் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. என்னை பார்க்கும்போது ஆண்டவருக்கு விசனம் இருந்தா, என்னை பார்க்கும்போது ஆண்டவருக்கு மனஸ்தாபம் இருந்தா, ஐயோ இந்த மகனை நானே எதுக்காக பூமிக்கு அனுப்பினேன். ஹல்லேலூயா. சரி, நம்ம போன வாரம் அதெல்லாம் பேசினதுனால நான் முன்னாடி போறேன், இல்லைங்க நமக்கு நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஹிருதயத்திற்கு व्यसனம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய ஹிருதயத்திற்கு व्यसனம். அப்புறம் முன்னாடி வச்சுதானே அவருடைய ஹிருதயத்திற்கு மனஸ்தாபமும் व्यसனமும் ஆயிடுச்சு. யாரு உண்டு பண்ணினதுனாலே? மனுஷனை எப்படிதான் உண்டு பண்ணினாங்க? மிருகங்களை படைச்சது போலவா? மரங்களை படைச்சது மாதிரியா? அண்ட சராசரங்களை படைச்ச மாதிரியா? உருவம் பிராணிகளை படைச்ச மாதிரியா? இல்லையா. மனுஷனை எப்படி படைச்சாங்க? தன்னுடைய ஜீவ சுவாசம் சொன்ன தேவனுடைய ஒரு அம்சம். கர்த்தருடைய சாயலா, அவருடைய அம்சம் நமக்குள்ள இருக்கு. அந்த சுவாசம் வந்தப்பதான் எல்லாத்துக்கும் ஜீவன் வந்துச்சு இல்லையா? சரி, ஓகே, அது உங்களுக்கு தெரியும். அங்க போக நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையாய் போச்சு, ரொம்ப व्यसனமாய் போச்சு, மனஸ்தாபமாய் போச்சு. உங்க பேர் சொல்லும் போது கர்த்தர் சந்தோஷப்படுவாங்களா? உங்க பேர் சொல்லும் போது கர்த்தர் மனஸ்தாபப்படுவாங்களா? Fill in the blanks with the correct words. Correct? எழுதிருக்க எக்ஸாம் நான் உங்களுக்கு தரேன். Fill in the blanks.
விட்டு போன இடத்துல நம்மளோட பேர் சொல்லும் போது, உங்க பேர் நீங்கள் சொல்லு, என் பேர் சொல்லும் போது ஆண்டவர் என் பேரில் மகிழ்ச்சியா இருப்பாங்களா? ஹல்லேலூயா. நான் முன்னாடி போறேன். எஸ், எங்கே? தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். எஸ், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. ஆமென். அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்தின் பறவைகள் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். இப்ப ஊரும் பிராணி மனுஷனை பார்த்து சொல்றாங்க, ஓ உன்ன நிமித்தம் நானும் கூட சாக போறேன் ஐயா. குருவி சொல்றாங்க, உன்ன நிமித்தம் நான் சாக போறேன் ஐயா. அப்படிதானே இருக்கிறாங்க. ஓகே, இப்ப அந்த சிச்சுவேஷன், அந்த தலைமுறை புரிஞ்சாச்சுங்க உங்களுக்கு? எப்படிப்பட்ட தலைமுறை, எந்த காலம் என்று புரிஞ்சாச்சுங்களா? நான் ஒரு 2 வார்த்தை சொல்றேன். அக்கிரமம் பெருகியாச்சு, மனிதனுடைய யோசனைகளும் எண்ணங்களும் தவறாயிருக்கிறது, எல்லா பக்கம் பாவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு காலம், ஒரு தலைமுறை. இந்த தலைமுறை, அடுத்த வசனம் 8. நோவாவுக்கோ அந்த தலைமுறையிலே, அந்த காலத்திலே, அந்த ஜெனரேஷனிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. பூமி இப்படி இருந்தும், ஜனங்கள் இப்படி இருந்தும், சூழ்நிலைகள் இப்படி இருந்தும், சுற்றிலும் இப்படி நடந்தும், அக்கிரமங்கள், ஹல்லேலூயா, தீய செயல்கள் நடப்பட்டு கொண்டிருக்கும் போதும் கர்த்தருடைய கண்களில் ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைக்கிறது. அவன் பேர் தான் நோவா. Glory to God. ஹலோ, உலகம் எப்படி இருந்தாலும், ஜனங்கள் எப்படி இருந்தாலும், எனக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ முடியும் என்று என்ன சொல்லுவாங்க, ஆணித்தனமாய் காமிச்சு கொடுக்கிற ஒரு இடம் தான் இது. உலகம் எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன, ஜனங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன, எனக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நிறைய பேர் சொல்லி, இல்ல பாஸ்டர் அப்படிங்க வாழ முடியாது. எல்லாம் பாருங்க, அங்க அங்க பொல்லாப்பு, இங்க அக்கிரமம், அங்க பாரு என்ன சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, யாரும் சரியில்லை. அப்படி யாரும் சரியில்லாத அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் பாருங்க, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வாழ முடியுமா? வாழ முடியும். முடியுமா? முடியுங்க. யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சது, யார் யாரும் பாபம் செஞ்சது, யார் யாரெல்லாம் எப்படி நடந்தாலும், ஹலோ, உனக்கு கிறிஸ்துவின் பிள்ளையாய் இந்த பூமியில வாழ முடியும் என்கிறதுக்கு ஆதாரமாய் இருக்கிற ஒரு வசனம் தான் இது. கர்த்தருடைய கண்களில் யாருக்கு தயவு கிடைச்சாச்சு? நோவாவுக்கு. ஜனங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, அக்கிரமம் பெருகுது, எண்ணங்கள் தவறானது, இப்படி எல்லாம் காரியங்கள் அவனுடைய மனசுல व्यसனம் வந்தாச்சு. இதெல்லாம் நடக்கும் போதும் ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. அவன் பெயர் தான் நோவா. நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? இந்த பூமியில் நான் வாழும்போது எனக்கு அது இருந்தது, இது இருந்தது, அது இருந்தது, அதற்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு முக்கியமானது கர்த்தருடைய கிருபை என் மேல் இறங்கி வர வேண்டியது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களுக்கு என் மேல் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்தது என்று சொல்ல எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறாங்க. அப்படி அந்த காலத்திலே, அந்த ஜெனரேஷனிலே, ஹல்லேலூயா, அந்த ஜெனரேஷனிலே யாருக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது?